ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பருக்கு பதிலாக வெர்ச்சுவல் ஐடி அதாவது தற்காலிக எண்ணை எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டேட்டில் எந்த ஒரு கவர்மெண்ட்டினுடைய நலத்திட்ட உதவிகளை பெறுவதாக இருக்கட்டும், இல்லை ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், கண்டிப்பாக ஆதார் நம்பர் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் ஆதார் நம்பரை கொடுக்கறதுனால அது பாதுகாப்பாக இருக்குமாங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இதற்கு மாற்றா இந்திய ஆதார் ஆணையம் உங்களுடைய ஆதார் நம்பருக்கு பதிலாக தற்காலிக எண் அதாவது வெர்ச்சுவல் ஐடியை கிரியேட் பண்ணி அந்த நம்பரை நீங்கள் எல்லா இடத்துலையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வெர்ச்சுவல் ஐடிங்கிறது 16 டிஜிட் கொண்ட ஒரு தற்காலிக எண். ஒன்ஸ் ஒரு வெர்ச்சுவல் ஐடியை உங்களுடைய ஆதார் கார்டுக்கு கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு புதிய வெர்ச்சுவல் ஐடி கிரியேட் பண்ணுற வரைக்கும் பழைய வெர்ச்சுவல் ஐடியே வேலிடில் இருக்கும். ஒரு நபர் தன்னுடைய ஆதார் நம்பருக்காக எத்தனை முறை வேணாலும் வெர்ச்சுவல் ஐடியை கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இந்த வெர்ச்சுவல் ஐடியை உங்களுடைய ஆதார் நம்பருக்கு பதிலாக நீங்கள் எல்லா இடத்துலையும் பயன்படுத்திக்கலாம். ஆதார் நம்பர் மூலமாக நீங்கள் என்னென்ன சர்வீஸை பெற முடியுமோ அந்த சர்வீசஸ் எல்லாமே இந்த வெர்ச்சுவல் ஐடி நம்பர் மூலமும் நீங்கள் பெறலாம். ஸோ உங்களுடைய ஆதார் நம்பருக்கான வெர்ச்சுவல் ஐடியை ஆன்லைனில் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் UIDA அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய அஃபிஷியல் வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மை ஆதார் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாப்பப் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வெல்கம் டு மை ஆதார் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்டர் ஆதார் உங்களுடைய 12 இலக்க ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அடுத்து கேப்சா கோட் இந்த பாக்ஸில் உள்ள சேம் லெட்டர்ஸை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். அடுத்து சென்ட் OTP இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் OTP இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய ஆதார் அக்கௌண்ட்டுக்கான சர்வீசஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஜென்ரேட் வெர்ச்சுவல் ஐடி இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஜென்ரேட் ஆர் ரீட்ரீவ் வெர்ச்சுவல் ஐடி. இதில் ப்ளீஸ் செலக்ட் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏற்கனவே வெர்ச்சுவல் ஐடியை ஜென்ரேட் பண்ணியிருந்து அந்த வெர்ச்சுவல் ஐடியை ரீட்ரீவ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா 2வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைமாக ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரேட் வெர்ச்சுவல் ஐடி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இதில் நெக்ஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். யுவர் வெர்ச்சுவல் ஐடி ஹேஸ் பீன் சென்ட் யுவர் ஆதார் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர். உங்களுக்கான வெர்ச்சுவல் ஐடியை இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. கூடவே உங்களுடைய ஆதார் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கும் இந்த வெர்ச்சுவல் ஐடியை SMS-ஆக சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வெர்ச்சுவல் ஐடி நம்பரை பயன்படுத்தி ஆதார் நம்பர் மூலமாக நீங்கள் என்னென்ன சேவைகளை பெறலாமோ அந்த எல்லா சேவைகளையும் இந்த வெர்ச்சுவல் நம்பரை பயன்படுத்தியும் நீங்கள் பெறலாம். இதனால் என்ன யூஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் வெளிப்படையாக எல்லா இடத்துலையும் தெரிவிக்க தேவையில்லை. இந்த தற்காலிக எண்ணை பயன்படுத்தியே ஆதார் சர்வீஸை நீங்கள் பெறலாம். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய ஆதார் நம்பருக்கான வெர்ச்சுவல் ஐடியை ஆன்லைன்லேயே நீங்கள் எப்போ வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.